இது வந்து எத்தனை நாளைக்கு எடுத்தா நமக்கு இந்த ரிசல்ட்ஸ் தெரியும்? ஸோ இன்டர்னலாக எடுக்கக்கூடிய அந்த குமரி தைலம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 48 days தொடர்ந்து எடுத்துக்கலாம். ஒரு சிலர் 2 times எடுக்கும்போது ஒரு 10 days ஆச்சுன்னா எனக்கு ரொம்ப கூலான மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒன் டைமாக இதை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ரெகுலராக ஒன் டைம் வந்து நம்ம எடுத்துக்கும்போது ஸோ பாடியில் இருக்கக்கூடிய அந்த ஹீட் வந்து நமக்கு குறைய ஆரம்பிக்கும். பொதுவாகவே இந்த கற்றாழை எடுத்துக்கிட்டோம்னா பாடியை வந்து அந்த ஹீட் ரெடியூஸ் பண்ணுதுன்னு நீங்கள் வந்து சொல்கிறீங்க. நிறைய பேருக்கு கற்றாழை வந்து எந்த விதத்தில் எடுத்துக்கிட்டாலும் இந்த சைனஸை ட்ரிகர் பண்ணுது, தலைவலி வருது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த கம்ப்ளைண்ட் இருந்தால் என்ன பண்ணுறது? ஸோ இந்த சைனஸ் இருக்கிறவங்க கற்றாழையை கற்றாழை ஜூஸாக எடுத்தாங்கன்னா கொஞ்சம் மஞ்சள் பொடியும் மிளகு பொடியும் சேர்த்துக்கலாம். இந்த கற்றாழையே நம்ம வந்து மணப்பாகு மாதிரி செய்யலாம். மணப்பாகுனா சிரப் மாதிரி. ஸோ அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோல்டோ காஃபோ இந்த சைனசைட்டிஸோ நமக்கு வராது. அந்த கற்றாழை அப்படின்னு சொல்லும்போது நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த வெள்ளைப்பாகு இருக்கு பார்த்தீங்களா, ஸோ வெள்ளைப்பாகோ இல்லை கற்கண்டில் பாகு செய்து அதில் வந்து இந்த கற்றாழை ஜூஸை நம்ம மிக்ஸ் பண்ணிடணும். ஸோ மிக்ஸ் பண்ணிட்டு இந்த நன்னாரி மணப்பாகு மாதுளை மணப்பாகுன்ற மருந்துலாம் சித்த மருத்துவத்தில் இருக்கு இல்லையா, அதே மாதிரி தான் இந்த கற்றாழையும் நம்ம வந்து மணப்பாகா எடுத்துக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக பாடி ஹீட் வந்து நமக்கு குறைய ஆரம்பிச்சிடும். இந்த சைனசைட்டிஸ் ப்ராப்ளமும் வராது.